ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூமர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ட்ரெண்டியாக இருக்கும். அண்ட் அதே போல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து போட்டுக்கலாம். டிஷர்ட் அல்லது ஷர்ட் கூட வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து கிட்ஸுக்கானது தான், ஒரு 2 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட் இது. இதில் வந்து உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து கொடுக்கல. உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸோட அண்ட் கிளியராக வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வந்து கஸ்டமருக்காக ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படியே ரேண்டமாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லலை. உங்களுக்கு சப்போஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து கிளியராக மெஷர்மெண்ட்டோடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், உங்களுக்கு மெஷர்மெண்ட் இதெல்லாமே வச்சு நான் இது பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4 இன்ச்சஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணணும். நம்ம இந்த ட்ரௌசர்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். கீழே பாட்டமுக்கும் அதே மாதிரி தான், மேலே வந்து ஹிப்புக்கும் அதே மாதிரி தான். அடுத்தது க்ராச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 8 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். எலாஸ்டிக்கு மடிப்போம் இல்லையா, ஸோ அது இல்லாமல் 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு ரெடி அளவு வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு 8 இன்ச்சஸ் வந்து வரும். அந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து காட்டன் மெட்டீரியலில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபுல் லென்த்து, அந்த லென்த் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்திருக்கோ அதில் பாதி அளவுக்கு வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட லென்த் என்னவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அந்த இதில் வந்து கோர்த்துக்கலாம். நான் கீழே பாட்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மெஷர்மெண்ட் அந்த 4 இன்ச் அல்லது 5 இன்ச் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த லூஸ் வந்து கிடைக்கும், அதுக்காக தான். எலாஸ்டிக் வந்து கோர்த்தோன்னே இந்த எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீதி எல்லாத்தையும் வந்து இழுத்து விட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் மறுபடியும் ரிட்டன் உள்ளே வந்துடும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிந்தட்டிக் மெட்டீரியலில், க்ரேப் மெட்டீரியலில், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்விஸ் காட்டன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் ஒரு டிஷர்ட் அல்லது ஒரு ஷர்ட் மெட்டீரியலோடு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய விரும்புகிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இது பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 பார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது க்ராச் ஏரியாவை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நீங்கள் வந்து க்ராச் ஏரியாவை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வந்து எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கு நம்ம கேப் விட்டுட்டு டாப்பை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ராச் ஏரியா கிட்டேயே வந்து நீங்கள் எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கு இடம் விட தேவையில்லை. இப்போ நம்ம 2 சைடும் வந்து க்ராச் ஏரியாவை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே வந்து இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால சென்டர் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணுறதுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஹிப் ஏரியாவை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
எலாஸ்டிக் கோர்க்கறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு இடம் மட்டும் விட்டுட்டோம்னாலே போதும். இந்த மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் பார்டர் மாதிரி இருந்ததுனால சரி ஓகே அதுவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பார்டர் ஏரியா எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்டர் இல்லாத கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 இயர் மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் இது வந்து நீங்கள் 2 to 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாட்டம்லேயும் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் தான், மேலேயும் வந்து ஹிப்புக்கிட்டையும் எலாஸ்டிக் தான் வச்சுருக்கோம். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் 2 to 3 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட எலாஸ்டிக் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணணும். இதே எலாஸ்டிக் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா, அதாவது ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அது கூட வந்து 3 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணாலே போதும். இல்லை கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து நான் சாஃப்டாக எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்குமே கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்ட் எலாஸ்டிக்கும் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து 3 இன்ச்சஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி அதை நம்ம வந்து கோர்த்துக்க போகிறோம். இந்த கேப் வந்து விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேப் வழியாக நம்ம கோர்த்துட்டு கடைசியாக அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கோர்த்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கோர்த்து இந்த 2 பக்கமும் எலாஸ்டிக் வந்து எடுத்துட்டோம். ஃபைனலாக இப்போ அதை எப்படி வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப நீட்டிகிட்டு இருக்குது, அதில் எதாவது பிசுறு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சுருக்கமெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரே பக்கமாக இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பை மட்டும் லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸி மெத்தட் தான் நம்ம வந்து இந்த ப்ளூமர் வந்து ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் உங்கள் பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டும் வேணும்னா தை மெஷர்மெண்ட்டு, ஏன்னா இது நம்ம வந்து தை வரைக்கும் தான் போட போகிறோம், ரொம்ப ஷார்ட்டாக தான் இது வந்து இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்து லென்த் வேணுமோ அதோட எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த தை மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த 2 மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வந்து தேவை. அதாவது ஹிப்போட மெஷர்மெண்ட்டு, லென்த்து, இந்த 2 தான் நம்மளுக்கு வந்து தேவை. இது 2 வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ப்ளூமர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க்கே மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து கடன்னு நீங்கள் இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போ வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் சும்மா நாட் மாதிரி இல்லை பெல்ட் மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.